கைஸ் நம்ம ஷார்ட் சைடில் பார்த்தோம். எங்கே வந்திருக்கோம்னா கூட்டப்பள்ளி கோயிலுக்கு தான் வந்தோம். கூட்டப்பள்ளி இந்த சைடு கடல் இருக்கு, இந்த சைடு சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதில் உள்ள அந்த இது கூட்டப்பள்ளி உருவான ஹிஸ்டரி ரீட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் ரீட் பண்றேன், பாத்துக்கோங்க. கூட்டப்பள்ளி வரலாறு. கூட்டப்பள்ளி ஊர் தோன்றிய காலகட்டம் ரீட் பண்றேன். தற்பொழுது கூட்டப்பள்ளி ஊர் அமைந்துள்ள இடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கடல் நீரால் சூழப்பட்டு இருந்தது. புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நாம் இன்று காண்கின்ற சிப்பிகள் இதற்கு ஆதாரமாகிறன. புயல் காற்று பலதரம் வீசி மணல் திட்டுக்களை ஏற்படுத்தியதால் காரணமாக கடல் உள்வாங்கி கொண்டது. கடல் உள்வாங்கி நிலப்பரப்பு ஏற்பட்ட பின் அந்த காலத்தில் திருமறையை போதிக்க வந்த இயேசுவை சபை அருள்பணியாளர்கள் கடற்கரை கிராமங்களில் பாதுகாப்பின்றி சிதறிக்கிடந்த கத்தோலிக்க மீனவ கிராம குடும்பங்களை கூட்டப்புலிக்கு அழைத்து வந்து குடியமர்த்தினர். கூட்டப்புலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரையோர கிராமம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் கடல் நீரால் சூழப்பட்டிருந்தது. புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள சிப்பிகள் இதற்கு சான்றாக உள்ளன. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் இந்த ஊர் மீனவ தொழிலை முக்கியத்துவம் கொண்டுள்ளது. கேட்டீங்கன்னா தெரியும், இந்த கூட்டப்புலி என்பது மீனவர்கள் செய்விட தொழில் இந்த இடத்த அறிமுகத்துறாங்க. கடல் சூழ்ந்த பகுதிகள், கடல் எங்கெல்லாம் வந்து நீ உள்ள பகுதிகள் ரீட் பண்றேன், கேட்டுக்கோங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய கூட்டப்புலி ஊர் இருந்த இடம் கடலால் சூழப்பட்டிருந்தது. கேட்டீங்கன்னா தெரியும், முந்தி இந்த கூட்டப்புலி இருந்த ஊரு ஃபுல்லா கடலாட தான் இருந்துச்சான் என்று கூறப்படுகிறது. அடுத்து புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கிடைக்கும் சிப்பிகள் இதற்கு சான்றாக உள்ளது. இந்த நம்ம சர்ச் பக்கத்துல ஜோசப் பள்ளிகள் இருக்குவான், அந்த பள்ளியில இந்த சிப்பிகள் இருக்குவான். ஓகேவா? அடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவ கிராமம். கூட்டப்புலி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழும் கிராமமாகும். இது கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள மக்கள் அதிகம் வாழும் இடம் கூட்டப்புலின்னு சொல்றாங்க. அடுத்த பார்ப்போம். மீன்பிடி தொழில். இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் மீன்பிடி தொழிலை நம்பியிருக்கிறார்கள். கேட்டீங்கன்னா தெரியும், நம்ம ஊர்ல இந்த கூட்டப்புல இருக்கவங்க மீன்பிடி தொழிலுக்கு தான் நல்ல மேல்நிலையா இருக்காங்களாம். அடுத்த கன்னியாகுமரிக்கு அருகில் எங்க இருக்குன்னா, கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கூட்டப்புலி அமைந்துள்ளது. கேட்டீங்கன்னா தெரியும், நம்ம கன்னியாகுமரி பீச்சில இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல கூட்டப்புலி இருக்கும். கேட்டீங்கன்னா தெரியும். அடுத்த புனித சூசையப்பர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பேரு புனித சூசையப்பர் ஆலயமா. கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆலயத்து பேரு புனித சூசையப்பர் ஆலயம். இந்த திருவிழா நடக்கும் பாத்துங்க, வருஷ வருஷத்துல நடக்கும். ஜம்முன்னு இருக்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க வந்தீங்கன்னா தெரியும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கன்னியாகுமரி பீச்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் கூட்டப்புலின்னு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம திருவிழாக்கள் வந்தீங்கன்னா தெரியும். ரைட் பண்றேன். இங்கே புனித சூசையப்பர் ஆலயம் உள்ளது. சாம்பல் புதனுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையும் வகையில் 10 நாட்கள் திருவிழா இங்கு கொண்டாடப்படுகிறது. கேட்டீங்கன்னா தெரியும், திருவிழா எப்போ வரும்னு போட்டிருக்கு. சாம்பல் புதனுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை. கேட்டீங்கன்னா சாம்பல் புதனுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில் நிறைவடையும் வகையில் 10 நாட்களுக்கு திருவிழா இந்த இடத்துல கொண்டாடிவாங்க. கேட்டீங்கன்னா தெரியும், 10 நாள் திருவிழா கொண்டாடிவாங்க கூட்டப்புலினால. ஓகேவா காய்ஸ்? ஓகே காய்ஸ், உங்களுக்கு தெரியும், நம்ம ஹிஸ்டரி ரீட் பண்ணிட்டோம். நம்ம ஷார்ட்கட்டா சொல்லணும்னா, நம்ம பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த சர்ச்சோட இந்த கத்தோலிக்க திருச்சபையோட சேர்ந்த ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்க அது சிற்பிகள் நிறைய இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க நம்ம ஒரு நாள் போகலாம், சிற்பிகள் பார்க்கறது அங்க போகலாம். ஓகேவா? நம்ம கன்னியாகுமரி பீச்ல இருந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்கு கூட்டப்புலி திருவிழா. கேட்டீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியில 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்புறம் நம்ம திருவிழா என்னைக்கு வரும்னா, சாம்பல் புதன்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 நாள் திருவிழா கொண்டாடுங்களாம். பாத்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா தெரியும், திருவிழா சூப்பரா கொண்டாடுவாங்க. ஓகேவா காய்ஸ்? வாங்க நம்ம ஹிஸ்டரி பார்த்தாச்சு, நம்ம இடத்த சுத்தி பார்க்க போலாம். ஓகே, வாங்க போலாம். நம்ம பார்த்தோம், ஹிஸ்டரி ரீட் பண்ணோம். இது நம்ம அந்த பெரிய சர்ச் அந்த சைடு இருக்கு, சர்ச் அங்க போகலாம். இது சின்னதா நம்ம கடல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு. கடல்ல இருந்து ஆப்போசிட்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்ல ஒரு ஆர்ச்சி எனக்கு போட்டு அழகா வச்சிருக்கு. மேல மாதா போட்டு வச்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், மேல மாதா போட்டு வச்சிருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆல்டர்னு சொல்லுவாங்க. ஆல்டர் இங்க வச்சு பிரேயர் நடத்துவாங்க. நினைக்கிறேன் இங்க வந்து பிரேயர் நடத்துவாங்க இருக்கும். பிரேயர் நடத்துவாங்க இருக்கும். அது இங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகலாம் நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம உள்ள ஏறி வந்தோம். இதான் நம்ம இதுதான் நம்ம சொன்னோம். இதுதான் நம்ம ஆல்டர்ன்னு சொன்னோம். இதுதான் ஆல்டர்ன்னு சொன்னோம். இதை பார்க்கும்போது ஆல்டர். இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அழகா இருக்கும் போட்டோஸ் எல்லாம். இது அதே சைடு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஏதோ பறவை, அதுக்கு பறவையோட குஞ்ச பாதுகாக்கிற மாதிரி ஒரு சிற்பி மாதிரி ஒரு கல்வெட்டுல அடிச்சிருக்காங்க. அதே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு இதயம் போட்டுருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இதயம் போட்டு சிலுவை போட்டு அழகா போட்டு விட்டுருக்காங்க. பார்த்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பாத்தீங்களா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, இங்க வாங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா, இந்த சைடு கேண்டில் ஒழுதிய இடமா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், கேண்டில் ஒழுதி வச்சிருக்காங்க. இந்த சைடு கேண்டில் ஒழுதி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இங்க மாற வந்தோம்னா, இந்த பாருங்க, நம்ம முன்னாடி இதுல போட்டுருக்கு பாருங்க, கல்வெட்டுல அடிச்சிருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், 1971 இருந்து 2021 அற்ப நாள் அருள் பண்ணினா இங்க ஃபாதர் பேரு ரஞ்சித் கார்டாசா அப்படி பேரை போட்டுருக்காங்க. இது வடிவம் போட்டிருக்காங்க. இதை பத்தி ஜோசப்பின் பிரான் போட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய கோல் இருக்கு. இதுல என்ன காணிக்க போட்ட இடம். இது நம்ம சென்டர்ல பார்த்தோம்னா கண்ணாடியில போட்டு அழகா வச்சிருக்காங்க. அடுத்து இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா சின்னதா மாதா போட்டோ இருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா. அடுத்து இது ரைட் சைடு பார்த்தோம்னா இங்க ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சூசேப்பர் போட்டோ போட்டிருக்காங்க. அடுத்த மேல பாத்தீங்கன்னா மேல சும்மா டெக்கரேஷன் பூ வச்சு விட்டுருக்காங்க. மேல இந்த சைடு பூ வச்சு விட்டுருக்காங்க. அது நமக்கு பேக்ல இங்க வந்து பார்த்தோம்னா மேல தெரியும் பாருங்க. மேல எவ்வளவு பெரிய மாதா போட்டோ வச்சு விட்டுருக்கு பார்த்தா தெரியும். பாத்தீங்களா எவ்வளவு பேர் மாதா போட்டோ வச்சு விட்டுருக்கு? பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மாதா போட்டோ வச்சு விட்டுருக்கு. சைட்ல 2 தூதர்களை பாதுகாக்க மாதிரி வச்சு விட்டுருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். மேல வர அப்படிதான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? வாங்க நம்ம பார்த்தோம். நம்ம சுத்தி ஓடுற இங்க வழி போட்டுருக்கு. நம்ம இப்பதான் பார்த்தோம். பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி ஓடுறதுக்கு. இப்படியே போனீங்கன்னா இங்க இருந்து பாருங்க, நம்ம பெரிய கோயிலோட ஆர்ச்சி தெரியும். பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியும். பெரிய கோயிலோட ஆர்ச்சி தெரியுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம அந்த ரூமுகளோட டோர் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ரூம்ல டோர் போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்படி இங்க மாதிரி போனோம்னா நம்ம இதே பக்கத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு. பாத்தீங்கன்னா வீடு இருக்கு. அப்போ இங்க ஜன்னல் போட்டிருக்காங்க. இந்த சைடு லைட்டு அழகா வச்சு விட்டுருவாங்க. லைட்டு இந்த சைடுல மேல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், தூதர்கள் இந்த சைடு பாதுகாக்க மாதிரி போட்டோ போட்டுருக்காங்க. ஓகேவா? நாங்க அப்படி அங்க வாங்க, நம்ம அங்க மாதிரி போலாம். வாங்க அப்படி நடந்து கீழே போலாம். நம்ம ஏறணும், என்ன கீழே மாதிரி இறங்கி அடுத்த சைடு போலாம். வாங்க போலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அங்க வர வழியில இந்த சைடு பாத்தீங்கன்னா சுத்தி வீடா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி வீடா தான் இருக்கு. ஓகேவா? சுத்தி வீடா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சைடு வீடு தான் இருக்கு, இந்த சைடு வீடு தான் இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா கொடியம் வச்சு விட்டுருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா தெரியும், கொடியம் மேல வச்சு விட்டுருக்காங்க. தெரியும், நம்ம முந்தி பழைய இடம் இங்கதான் வச்சிருந்தாங்க. இப்போ அங்க பூசாங்க கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம போக முடியாது இப்போதைக்கு, பள்ளமா இருக்கு, அங்க போக முடியாது. பாத்தீங்கன்னா முந்தி போட்டு வலைல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, வலையா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், வலை தான் அவ்வளோ சுத்தி இந்த சைடு தான் மீனவர்கள்லாம் ஓய்வு எடுப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? பாருங்க, இதுல எது போட்டிருக்காங்க பாருங்க, கல்வெட்டு போட்டிருக்காங்க. இப்பதான் நானே பாக்குறோம். தமிழ்நாடு அரசின் போட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் நல்லாசியுடன். இது கேட்டீங்கன்னா தெரியும், இது மு.க. ஸ்டாலினால திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? அப்பாவு எம்எல்ஏ தலைமை அப்பாவும் என்னை ஓப்பன் இருக்குன்னா 2023-24 லட்சம் எவ்வளவு ரூபா போட்டிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். 7.70 லட்சம் போட்டு கட்டியிருக்காங்களே தான். பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா நம்ம காணிப்போம். ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துங்க. ஓகேவா? ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. வாக்க நம்ம அடுத்து அந்த இடத்துக்கு போகலாம். பாஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது புதுசா கல் வச்சது கட்டுறாங்க. என்ன கட்டியான்னு தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா தெரியும், கல்ல கட்டுறாங்க. அது அந்த சைடு சின்ன கேப் கிடக்கு, அதெல்லாம் ஃபுல்லா கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டாச்சி அதை வச்சு நான் அங்கிருந்தே போட்டு வராங்க. அங்க பாருங்க, அங்க ஜூம் பண்ணி பாருங்க. அந்த சைடு போட்லாம் இருக்கு நிறையா. அந்த போட் அங்கிருந்து இங்க மாதிரி கெட்டு வராங்க. எதுக்குன்னு தெரியல. ஓகேவா? எதுக்குன்னு தெரியல, பார்த்தா தெரியும். ஓகேவா? நம்ம வாங்க மேல மாற போகலாம். அப்படியே வாங்க மேல போகலாம். பாத்தீங்கன்னா தெரியும், இதான் நம்ம சர்ச்சோட என்ட்ரன்ஸ். கொடியம்பு இருக்கு லெஃப்ட் சைடு. மேல பாருங்க, மேல கொடியம்பு இருக்கு. மேல இன்னும் கூடலாம கிட்டிருக்கு. பாத்தீங்கன்னா திருளானே கூட்டியத்தவங்க மேல. நம்ம அப்படி இங்க மாற பார்த்தோம்னா சர்ச் நம்ம லெஃப்ட்ல எடுத்து நம்ம ரைட்ல போனோம். வாங்க லெஃப்ட்ல சுத்தி போகும்போது இங்க பாத்தீங்கன்னா வீடா தான் இருக்கு, வரிசை வீடா தான் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும், வரிசை வீடா தான் இருக்கு. இங்க உள்ள அங்க அக்டோர வீடா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கடல் பக்கத்துல இவ்வளவு வீடு இருக்கிறோம், அதிசயம் தான்.
இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடு வீடு வேலையே நடக்கும். பாத்தீங்கன்னா இந்த சைடு வீடு வேலையே நடக்குது. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் டான்ஸ் ஆடோட ஸ்டேஜிங் தான் இருக்கு. ஸ்டேஜ்ல போட்டுட்டு திருநெல்வேலியில ஸ்டேஜை போட்டுட்டு இங்க இந்த ஏழு ஆடியன்ஸ் இருந்து பார்ப்பாங்க, திருல என்ன பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா சர்ச்சு பாத்தீங்கன்னா சர்ச்சு குட்டி வாசல் போட்டிருக்கு. சர்ச்சு குட்டி வாசல் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏதோ வச்சிருக்காங்க, இது என்னன்னு பார்ப்போம். பார்ப்போம். பவுல் அலங்காரம் சொல்லி போட்டிருக்காங்க. இறைவனுக்கு மகிமை மனிதருக்கும் உயர்ந்தவர் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. இது எப்படிங்கன்னா இது அவங்க பிறந்தது. இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும், கல்வெட்டு போட்டிருக்காங்க பாருங்க. பிறந்தது 1907, இறந்தது 1997 இறந்துட்டாங்களாம். இது அப்போ கெட்டிருக்காங்க அப்பவே. இது நான் எழுதிட்டு பாருங்க, யார் இறந்துருக்காங்க இங்க நம்ம சர்ச்சு பக்கத்தையும் வச்சு விட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இந்த சைடு டோர் அடைச்சி கிடக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சர்ச்சி சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். சர்ச்சி சைடு ஃபுல்லாகவே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நிறைய வீடு தான் இருக்கு சுற்றி சுற்றி. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடாக தான் இருக்கு சுற்றி சுற்றி. ஓகேவா, வாங்க நம்ம அப்படியே போகலாம். நம்ம ஒரு வாட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோடு தான், மெயின் ரோடு. நம்ம சர்ச்சு ஒரு ஸ்கூல் பார்த்தோம்னா அது ஸ்கூல் இது. அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல், நம்ம ஸ்கூல் ரீட் பண்ணல ஸ்கூல் என்னதான் இருக்கு. இதான் சர்ச்சு என்ட்ரன்ஸ் வாசல் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், சர்ச் என்ட்ரன்ஸ் வாசல் நினைக்கிறேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா கொடியம்மா போட்டுருக்கு. கொடியம்மா இல்லை, இந்த சைடு பாத்தீங்கன்னா சும்மா ரவுண்டான மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. வண்டி போயிட்டு வரதுக்கும் வரதும் ஈஸியா இருக்க மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. இந்த சைடு அந்த சைடு ஸ்கூலு தான் இருக்கு. இந்த சைடு ஸ்கூலு தான் இருக்கு, இந்த சைடு ஸ்கூலு தான் இருக்கு, ரெண்டு சைடுமே. ஓகேவா, வாங்க நம்ம அடுத்த இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு கூட்டப்பள்ளி பார்த்தோம். அடுத்து எங்க போறேன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.